நடைபெற்ற பொதுக்குழு தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று திரு சத்தியமூர்த்தி அவர்கள் நிதி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தோழர்களே, நிதி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். அண்ணன் சக்கரவர்த்தி வாழ்க! அண்ணன் சக்கரவர்த்தி வாழ்க! அண்ணன் சக்கரவர்த்தி வாழ்க! என்னையா நீ பொதுக்குள்ள இருக்கிற 50 பேரை நம்ம பக்கம் வளைச்சு போட துப்பு இல்ல. லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு இப்படி தோத்துட்டு உட்கார்ந்து இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோக்கிய பசங்க பணத்தை என்கிட்ட வாங்கிட்டு ஓட்டு அங்க போட்டான். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ பணத்தை கொடுத்தியா இல்ல அமுக்கிட்டியா? விளையாடுறியா? கட்டுக்கட்டா கொடுத்தையா? வயிற்றுச்சல் கலப்பாத. கொடுத்த என்னையா பிரயோஜனம்? இப்படி தோத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்க. ஏயா, நான் உன்னை மறைமுகமா சப்போர்ட் பண்றது அந்த சத்தியமூர்த்திக்கு நல்லா தெரியும். நீ எப்படியும் ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையில தான் தலைய கொடுத்தேன். இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். யார அவன் பாரு. யாரியா? சத்தியமூர்த்தி வந்திருக்காரா? ஆமாங்க. சரி சரி, போன வை. அவன் ஏன் இங்க வரான்? யாருக்கே தெரியும். வாங்க சார், வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? சார், ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நாங்களே வந்திருப்போமே. வாங்க உட்காருங்க. என்ன சார் போட்டி? என்ன இது? ஒண்ணுமில்ல, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நீங்க கொடுத்த அன்பளிப்பு. என்ன பாக்குறீங்க? ஒரு பதவிக்கு இத்தனை லட்சங்கள் செலவு பண்றீங்கன்னா அந்த பதவியை வச்சு எத்தனை கோடி சம்பாதிப்பீங்க? பொதுமக்கள் மத்தியில நம்ம கட்சியோட மரியாதை உங்களால கெட்டு போச்சு. அவங்களுக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஒரு நல்ல நண்பங்கிற முறையில சொல்றேன், நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க. பொதுக்குழுவை கூட்டி நீங்க செஞ்ச பாவங்களுக்கும் அட்டுழியங்களுக்கும் மன்னிப்பு கேளுங்க. அநியாயமா மக்களை ஏமாத்தி நீங்க சேர்த்த சொத்துக்களை பொதுக்குழுவில் ஒப்படைச்சிருங்க. உங்களை நீங்களே திருத்திக்கங்க. உங்களுக்கு 3 மாசம் டைம் தர்றேன். அதுக்குள்ள நான் சொன்னபடி நீங்க செய்யலன்னா பொதுக்குழு உங்க மேல ஒரு விசாரணை கமிஷன் போட்டு உங்களை கம்பி என்ன வச்சிரும். அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். வர்றேன். நீங்க கணக்கு ஒப்படைக்கிறப்போ அந்த பெட்டியில இருக்கிற பணத்துக்கும் சேர்த்து கணக்கு கொடுத்துருங்க. நம்ம கட்சிக்கும் கணக்குக்கும் சம்பந்தமே இல்ல. இவன் என்ன புதுசா வந்து கணக்கு கேட்கிறான்? 3 மாசத்துக்குள்ள கொடுக்கலனா கம்பி எண்ணணும்னு வேற சொல்றான். ஏயா, நீ மூத்த தலைவன், நீ பேசணும், அவன் கேட்கணும். அவன் பேசுறான், நீ கேட்டுட்டு நிக்கிற. அவன் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டான், இனி பேச மாட்டான். என்ன சொல்ற? அவனை பேசாம பண்ணிடு. புரியலையே. அது சுலபம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தள்ளிங்க. ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க சார்.
அறிவு இருக்காயா உனக்கு? பட்ட பகல்ல பப்ளிக்ல நம்மால விட்டு அவனை கொலை பண்ண சொன்னியே. நல்ல காலம் அந்த போலீஸ்காரன் சுட்டான், அவன் செத்தான். அவன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நம்ம 2 பேரோட கதி என்ன? அவன் உயிரோட வந்துருவானா இல்ல நான் தான் விட்டுருவனா? போலீஸ்கார சுட்டு கொல்லலாம், நான் அவனை க்ளோஸ் பண்ணிருப்பேன். அதை விடியா, இனிமே இந்த அட்டம்லாம் தேவையில்லை. பதவி ஆசைய மறந்துரு. யார பார்த்து அந்த வார்த்தை சொன்ன? பதவிதான் என் ஆசை, பதவிதான் என் வெறி, பதவிதான் என் லட்சியம். தட் இஸ் மை கோல். அதுக்காக என்ன விலை கொடுக்கவும் தயாரா இருக்கிறேன், யார கொலை பண்ணவும் தயாரா இருக்கிறேன். உனக்கு என்ன? அந்த ஆளை கொலை பண்ணணும், நாம மாட்டிக்க கூடாது, அவ்வளவுதானே? யோ யோ, என்னையா பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்து காட்டுறேன். ஆமா, ஒருவேளை பாமா இருக்குமோ? சந்தேகமே இல்ல, பாம் தான். வெடிகுண்டு, வெடிகுண்டு, இன்ஸ்பெக்டர் சார், எங்களை காப்பாத்துங்க. பெட்டியில பாம்பு வச்சிருக்காங்க சார். மாமா படுவியா? போகாத மேன், பாம்பு படுமேன் படுமேன். போறியா? வெடி விட்டுருக்கு, போகாத. போகாதீங்க, பாம்பு வச்சிருக்காங்க. முடியா வெடிகுண்டா பைத்தியம். ஓய், தேங்க் யூ. இல்லையா? பெட்டி ஒண்ணுதா? ஆமா, உள்ள துணிமணி எல்லாம் இருக்கு. அப்படியா? ம். பெட்டியில் வெடிகுண்டு இருக்கு, பொருளை கிளப்பினா? வெடிகுண்டா? நான் ஒண்ணும் அப்படி பொருளை கிளப்பலையே. நான் அப்படி கிளப்பலையா? என்னுடைய 18 வருஷ சர்வீஸில் இதுவரை எவனுக்கும் விழுந்து கும்பிட்டதில்லையா? அத்தாழ்வு பொட்டிக்கு விழுந்து கும்பிட்டேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமா? நான்சென்ஸ். நியூசன்ஸ் கேஸ் உன்னை புக் பண்றோம், பாயா. முட்டி தனியா தொங்குதுங்க, தள்ளி விடுங்க. அம்மா, சார், நீங்க என்ன இந்த பேட்டை ரவுடியா சார்? கிண்டல மா, நீ என்ன தண்ணி கேசா ரேப் கேசா? என்ன சார், என்ன ரேப்புன்னு கேட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்களே சார். நான் படிச்சவன் சார், BA படிச்சுக்கிறேன் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிக்கிறேன் சார். ஓஹோ, அப்புறம் ஏன் உள்ள வந்தீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய சோக கதை. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆடு வெட்டுவியா கோழி வெட்டுவியான்னு கேட்டானுங்க. உங்களை வெட்டான்னு கத்தி எடுத்தேன் சார், உள்ள தள்ளிட்டானுங்க சார். ஆமா, நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? நான் ஒரு சின்ன வெடிகுண்டு விஷயமா உள்ள வந்தேன். வெடிகுண்டா? நீங்க வேற, நானும் உங்களை மாதிரி படிச்சவன் தான் சார். வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். பெட்டிய வெளியே வச்சுட்டு உள்ள போயிட்டு வரதுக்குள்ள அணுகுண்டு நியூசன்ஸ் கேஸ்னு உள்ள தூக்கி வச்சுட்டானுங்க. வெத்து வேட்டு கேஸ். அதேதான். டவுருங்க. நான் BA, நான் MA. இருந்தாலும் ஒரே ஆர்ட்ஸ் குரூப் தான். உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் us, sir. Okay? Send us 2 coffee. முட்டிக்கு தட்டிடுவா, வாயா. ஐயோ, ஏற்கனவே முட்டி தான் தட்டிட்டாங்களா? அப்புறம் வேற என்ன தட்டிட போறாங்க? வா, என்னைய விளையாட்டு. படிச்ச பசங்களா இருக்கீங்க, ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? தப்புதான் சார். ஒழுங்கா ஒரு இடத்துல வேலை செய்யப்பா. என்னப்பா? சரி போங்க சார். இங்கே ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். பெருக்கி கிருக்கி கழுவி வைக்கிறேன் சார். ஓஹோ, என் வேலையை நீ செய்யறியா? ஓகே சார், நீங்களே சொல்லும் போது எப்படி சார் மறக்க முடியும்? எந்திரிங்க சார். நான்சென்ஸ், போயா. பெட்டியில துணிமணி எல்லாம் அப்படியே இருக்குல்ல சார்? எடுத்துக்கலாமா? போலாம். ஊடங்க சார். நானே ஊருக்கு புதுசு, எனக்கு ஏது சார் வீடு? அப்ப என் வீட்டுல தங்கிக்கிறீங்களா? போலாமா? ஆமா, வீட்டுக்கு கூட்டு போறேன்ட்டு பீச்சுக்கு கூட்டு வந்துட்டீங்க. ஏங்க, இந்த மணில இருந்து அந்த மணி வரைக்கும் 50 ஏக்கரா நம்மளுக்கு தாங்க. இங்க நோ கொசு தொல்லை, நோ வாட்டர் ப்ராப்ளம், நோ ஏர் ப்ராப்ளம். ஆனா ஒண்ணு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா காத்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்? ஏன்னா லவர்ஸ் கூட்டம் அதிகமா வரும், அதனாலதான். பாத்துங்க. ஏங்க, இதுதாங்க நம்ம காட்டேஜ், இதுதான் நம்ம பெட். உங்களுக்கு எப்படி வசதிப்படுமா? அம்மா,
ராத்திரியில போலீஸ் சொல்ல வராதா? வர்றோம். அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அட்ஜஸ்ட்மெண்டா? இதுதாங்க ஊட்டி இல்லாத நம்ம சேஃப்டி லாக்கரு. ரொம்ப நாளா இங்கதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? தைரியமா எப்படி அங்க வைக்கிறேன்னா பின்னாடி பாத்தீங்களா? போலீஸ் போஸ் எவனும் திருட மாட்டான். எப்படி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வசதிப்பட்டு வருமா? எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணுதான் பிடிக்கல. என்ன? நமக்குள்ள வாங்க போங்கன்னு பேசிக்கிறது. அப்படிங்கிறீங்க? ஓகேடா மச்சி. ஓகேடா மச்சான். புலிச்சாச்சி மச்சே, பல் வளைக்காச்சு, குளிச்சாச்சு, வயிற்றுல இருக்கிற சரக்கெல்லாம் இறக்கியாச்சு. ஆனா போட்டு தாக்குறதுக்கு தான் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கும் தண்ணி தானா மச்சே? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எழுதிட்டே இருக்க. என்ன செத்தப்பா? அதெல்லாம் இல்லடா, அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். அம்மாவுக்கா? மச்சே, நான் கேட்கணும்னு இருந்தேன். உன் உறவுக்காரங்க எல்லாம் எங்கெங்க இருக்காங்க, யாராவது இருக்காங்கன்னு சொல்ல. நான் என்னோட அம்மா. ஏமா பத்மா, உன் பையனுக்கு வேலை கிடைச்சதா இல்லையாமா? இன்னும் கிடைக்கலையா? வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கான். கூடிய சீக்கிரம் எப்படியும் கிடைச்சிரும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன் பையன் படிப்புக்குன்னு 40,000 ரூபாய் பணம் வாங்கிட்டேன். மிஞ்சி போனா இந்த வீடு 20,000 தான் தேரும். ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஐயா. என் பையனுக்கு கூடி சீக்கிரத்துல வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்ச உடனே உங்க கடனை எப்படியாவது தீர்த்துற ஐயா. நான் பொறுத்துக்கலாமா? எனக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்க. என் பசங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? சரி, அந்த பத்திரத்தை கொடுங்க. என்ன மன்னிச்சிருமா, நான் வர்றேன். உன் பையனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கி இருக்கலாமா? என்ன ஏமா படிக்க வச்ச? அதனால்தானே வீடு போச்சு. ஏப்பா அப்படி சொல்ற? இந்த ஒரு வீடு போனா என்ன? இந்த மாதிரி 10 வீடு நீ வாங்குவ. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். பத்மா, பத்மா, இத வந்துட்டேமா. இன்னுமா வேலை முடியல? நான் எப்ப வெளியே போகணும்னு சொன்னேன்? உடம்புக்கு முடியலன்னு ஏமா இங்க வந்து வேலை செஞ்சு ஏன் உயிரை வாங்குறீங்க? சரியான சாவு கிராக்கி. வேலை முடிஞ்சதா இல்லையா? ஆயிடுச்சுமா. சரி சரி கிளம்பு, நான் வெளியே போகணும். அம்மா, என்ன? ஒரு 20 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா மதியம் பையன் வீட்டுக்கு வந்துருவான். ஏதாவது வாங்கி ஆக்கி போடணுமா? என்னம்மா சும்மா பணம் பணம் கேட்டுட்டு இருக்க? இது சரிபடாது. நீ போ. அம்மா, ஒரு 10 ரூபாவது கொடுங்கம்மா. பணம் எதுவும் கிடையாது. நீ போ. வேலையை விட்டு நிறுடு, போ. ராஜா, என்னப்பா இது? பெட்டியும் கையுமா எங்க புறப்பட்ட? நீ வேலை செய்யறத பார்த்துட்டு என்னால இங்க சும்மா இருக்க முடியாதுமா. நான் பட்டணத்துக்கு போறேன். ராஜா, இல்லம்மா, நான் போய்தான் ஆகணும். எப்படியாவது ஒரு வேலையில சேர்ந்து கை நிறைய பணம் சம்பாதிச்சு நான் இங்க வரேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். நீயே வச்சுக்கப்பா. நீ வச்சு விடுமா. நல்லா இருப்பா. நான் வரேம்மா. சாரி மச்சி, நான் உன்னை ஏதோ கேட்க போய் உன் வேதனையை கிளறிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரி, என்னை பத்தி எல்லாம் கேட்டா உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லல. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மச்சி. நான் பிறக்கும் போதே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என் சித்தப்பா தான் என்ன படிக்க வச்சாரு. என் சித்தி மெட்ராஸ் போய் வேலை தேடிக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை மச்சி. நான் இருக்கேன்டா.